திருச்சி மாநகரின் வரலாற்றுப் பெருமைகளை தன்னகத்தே கொண்ட உறையூர் நெசவுக்கும் வர்த்தகத்திற்கும் மட்டுமல்லாமல் தனது சுறுசுறுப்பான தினசரி சந்தைக்கும் பெயர் பெற்றது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரளும் இந்த சந்தை அப்பகுதியின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்த ஒன்றாகும். ஆனால் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த வாகனப் பெருக்கமும் இட நெருக்கடியும் இப்பகுதிக்கு மிகப்பெரிய போக்குவரத்து சவாலாக உருவெடுத்தன. சீட்டு காசு வந்து 40 ரூபா. இப்போ இந்த புதுசாக கட்டி விட்டுருக்கனால எங்ககிட்ட 170 ரூபா கேட்குறாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானமும் இல்லை, நாங்கள் அந்த அளவுக்கு கொடுக்கவும் முடியாது. கவர்மெண்ட் கம்மியான ஏலத்துக்கு எடுத்து இதை எங்களுக்கு கம்மியான வாடகைக்கு கொடுக்கணும். இது வேலை முடிஞ்சு ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. 6 மாதமாக ஏன்னு தெரியல, பூட்டியே வச்சுருக்காங்க. நாங்கள் வெளியிலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். வெயிலும் மழையிலையும் ரொம்ப வியாபாரம் பண்ண முடியல. மாடு தொல்லை வேறு, ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை சீக்கிரமாக கொஞ்சம் கடையை திறந்து விட்டால் எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ரொம்ப வெளியில் இருந்துட்டு சிரமப்படுறோம். இந்த துயரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நவீன வசதிகளை ஏற்படுத்தி தரவும் திருச்சி மாநகராட்சி ஒரு முக்கிய திட்டத்தை தீட்டியது. இதன்படி உறையூர் மருத்துவமனை சாலையில் 4.4 கோடி பொருட்செலவில் காய்கறி மற்றும் இறைச்சி விற்பனைக்கான வணிக வளாகம் கட்டப்பட்டது. இந்த நவீன மையத்தில் 76 காய்கறி கடைகளும் 9 இறைச்சி கடைகளும் இடம்பெற்றன. திட்டம் முடிந்து கட்டடம் திறக்கப்பட்டு மாதங்கள் பல கடந்துவிட்டன. ஆனால் சோகம் என்னவென்றால், கோடிக்கணக்கில் கட்டப்பட்ட அந்த பிரம்மாண்ட வளாகம் இன்னும் முழுமையாக பயன்பாட்டுக்கு வராமல் பூட்டியே கிடக்கிறது. இங்கே கடை போட்டிருக்கவங்க எல்லாமே ஒரு நடுத்தரம் அன்னன்னைக்கு பாடுபட்டு சம்பாதிக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அதனால் 170 ரூபாலாம் எங்களால் கொடுக்க முடியாது. கமிஷனரை போய் பார்த்தோம், ஏசியை போய் பார்த்தோம், எல்லாரையும் போய் பார்த்துட்டோம். ஆனால் ஏசியே கேட்குறாரு 170 ரூபா கொடுத்தா என்ன அப்படின்னு அவரே கேட்குறாரு. இப்போ 3 தடவை ஏலம் விட்டுட்டாங்க. ஃபஸ்ட் தடவை யாரும் எடுக்கலை. 56 லட்ச ரூபா கவர்மெண்ட் வந்து சீலிங் பண்ணியிருக்காங்க டெண்டரு. அதுக்கப்புறம் இப்போ 45 ரூபா கேட்குறாங்க. இப்போவும் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. 45 ரூபாய்க்கு எடுத்தாச்சுன்னா எப்படி கட்டுப்படி ஆகும்? எடுக்கிறவங்களுக்கு ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. இருக்கிற கடையே 75 கடை தான் உள்ளே இருக்குது. 75 கடைக்கு எப்படி வசூல் பண்ணி அவங்க எப்படி பணம் கட்ட முடியும்? சாலையோரத்தில் வியாபாரம் செய்யும் போது நாளொன்றுக்கு 40 ரூபாய் மட்டுமே கட்டணமாக செலுத்தி வந்த சிறு வியாபாரிகளுக்கு புதிய சந்தையில் நாளொன்றுக்கு 170 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதோடு வைப்புத் தொகையாக கேட்கப்படும் அதிகப்படியான முன்பணமும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு பெரும் சுமையாக மாறியுள்ளது. இத்துடன் வெயிலின் தாக்கம், சுற்றித் திரியும் கால்நடைகளின் தொல்லை என பல்வேறு நடைமுறை சிரமங்களும் வியாபாரிகளை புதிய வளாகத்திற்குள் நுழைய விடாமல் தடுக்கின்றன. இந்த உறையூர் தினசரி சந்தை வந்து 4.5 கோடி ரூபா செலவு பண்ணி கட்டி முடிச்சிருக்காங்க. ரெனோவேஷன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ரெனோவேஷன் இல்லாமல் ஃபுல்லாகவே டெமாலிஷ் பண்ணி நல்லபடியாக ஒரு 4.5 கோடி ரூபா செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. மக்களுக்காக தான் கட்டியிருக்காங்க. மக்கள் மட்டும் இல்லை, வியாபாரிகளுக்காகவும் சேர்ந்து கட்டியிருக்காங்க. ஆனால் வியாபாரிகளுக்கு இன்ன வரைக்கும் அது பயன்படாமே இருக்குது. அது ஏன்னு எங்களுக்கு புரியல. மாநகராட்சி அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு டெண்டரு கால்ஃபார் பண்ணி 2 தடவை 3 தடவை டெண்டரு இதாக எடுக்க போல இருக்குது. ஆனால் யாரும் எடுக்கிறதுக்கு முன் வரல. காரணம் என்னென்னா, டெண்டர் அதிகமாக கோட் பண்ணியிருக்காங்க. இவங்க 4.5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறதுனால அதிகமாக கோட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் கடைசியாக பாதிக்கப்பட போகிறது என்னவோ வியாபாரிங்க தான். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வாடகை மற்றும் கட்டணங்களை எளிய வியாபாரிகளுக்கும் ஏற்ற வகையில் சீரமைத்து அடிப்படை குறைகளை களைந்தால் மட்டுமே இந்த சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கும். 4.4 கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டடம் பாழடைவதை தடுத்து உறையூர் புதிய சந்தையை உடனடியாக முழு பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வின் குமாருடன் செய்தியாளர் தீபன்.